இன்னைக்கு நாம பார்க்க போறது BNS செக்ஷன் 296. சில பேர் பொது இடத்துல நின்னுட்டு மத்தவங்கள சங்கடப்படுத்துற மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல அநாகரிகமா நடந்துக்கிறத பார்த்திருப்போம். இது ஏன் வாய், நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற மாதிரி பொது இடத்துல நடக்கிறது சட்டப்படி தப்பு. இத பழைய இந்திய தண்டனை சட்டத்துல IPC 294னு சொல்லுவாங்க. இப்போ புது சட்டத்துல இதுக்கு பிரிவு 296னு பேரு. பொது இடத்துல ஆபாசமா பேசுறது, பாட்டு பாடுறது இல்ல மத்தவங்களுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி நடந்துக்கிறது எல்லாமே இந்த செக்ஷன்ல வரும். உங்க வீட்டு வாசல்லையோ இல்ல தெரு முனையிலையோ யாராவது இப்படி தேவையில்லாம சத்தம் போட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தா நீங்க இந்த செக்ஷன் படி புகார் பண்ணலாம். அவங்களுக்கு 3 மாசம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால தேவையில்லாத தகராறுகளை தவிர்க்கவும் முடியும். நாம ஒரு சமூகத்துல வாழ்றப்போ மற்றவங்களோட நிம்மதிக்கு இடையூறு இல்லாம இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சட்டத்தோட நோக்கமும் கூட. அமைதியான சூழலை விரும்புற யாருமே இந்த சட்டத்தை பயன்படுத்தி கேட்கலாம். பயப்படாம குரல் கொடுங்க. இந்த புது சட்டத்துல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன குற்றங்களுக்கு வெறும் ஜெயில் தண்டனை மட்டும் இல்லாம கம்யூனிட்டி சர்வீஸ், அதாவது சமூக சேவை செய்யணும் அப்படின்ற தண்டனையும் சேர்த்திருக்காங்க. அதாவது தப்பு செஞ்சவன் ரோட்டை சுத்தம் பண்றதோ இல்ல மரம் நடுறதோ மாதிரியான வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும். இது அவங்களுக்கு ஒரு நல்ல பாடமா கூட அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.